2023-24 நிதியாண்டில் இதுவரை இல்லாத அளவாக 20,18,000 கோடி ரூபாய் அளவிற்கு ஜிஎஸ்டி வசூலாகி இருப்பது மத்திய அரசின் புள்ளி விவரங்களில் தெரியவந்துள்ளது. இந்தியாவில் 2017ஆம் ஆண்டு ஜூலை 1ஆம் தேதி முதல் ஜிஎஸ்டி அமல்படுத்தப்பட்டது. 2020-21ஆம் ஆண்டு முதலே ஜிஎஸ்டி வசூல் ஏறுமுகத்தில் காணப்படுகிறது. 2020-21ஆம் நிதியாண்டில் 11,37,000 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வசூலாகியிருக்கிறது. 2021-22ஆம் நிதியாண்டில் ஜிஎஸ்டி வசூல் 14,83,000 கோடி ரூபாயாகவும் 2022-23ஆம் நிதியாண்டில் 18,08,000 கோடி ரூபாய் அளவிற்கும் ஜிஎஸ்டி வசூலாகி இருக்கிறது. 2023-24ஆம் நிதியாண்டில் ஜிஎஸ்டி வசூல் இதுவரை இல்லாத அளவாக 20,18,000 கோடி ரூபாயாக இருந்ததாக மத்திய அரசின் புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. சராசரி மாதாந்திர ஜிஎஸ்டி வசூலும் கடந்த 4 நிதியாண்டுகளாக அதிகரித்து வந்துள்ளது. குறிப்பாக 2020-21ஆம் நிதியாண்டில் சராசரி மாதாந்திர ஜிஎஸ்டி வசூல் 94,000 கோடி ரூபாயாக இருந்த நிலையில் அடுத்த நிதியாண்டில் 1,23,000 கோடி ரூபாயாக அதிகரித்திருக்கிறது. 2022-23ஆம் நிதியாண்டில் சராசரி மாதாந்திர வசூல் 1,50,000 கோடியாக இருந்த நிலையில் கடந்த நிதியாண்டில் 1,68,000 கோடி ரூபாயாக உயர்ந்திருக்கிறது. ஜிஎஸ்டி வரி அடுக்குகள் குறைக்கப்பட்டிருப்பது, ஜிஎஸ்டி வசூலில் சீர்திருத்தங்களை மேற்கொண்டு வருவது போன்ற காரணங்களால் வசூல் அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக கௌசல்யா.